கெல்வின் சைக்கிளை டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பிளாக்மேன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது லைட்டை டைரக்டா யூஸ் பண்ணாததுனால ஸோ இந்த சைக்கிளை டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பிளாக்மேன் ரியாக்ஷன் கெல்வின் சைக்கிள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸோ இதை இன்வென்ட் பண்ணவங்க, இதை டிஸ்கிரைப் பண்ண சைக்கிளை டிஸ்கிரைப் பண்ணவங்க இந்த சயின்டிஸ்ட். இப்போ C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ C3 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டான 3 பாஸ்போகிளிசரேட் வரதுனால இந்த ரியாக்ஷன்ல இது C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல பல கான்செப்ட்டுக்கு இந்த சேனல் சுபாஷ் லைஃப் சயின்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஆர் கோர்சஸ் பிளேலிஸ்ட்லயோ நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர இந்த ரியாக்ஷனை கார்பன் ஃபிக்சேஷன் பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஸோ இதுவும் மினரல் போல தான் கார்பன் நம்மளுக்கு அட்மாஸ்பியர்லேருந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு தான் இந்த கெல்வின் சைக்கிள் மூலியமா பிளான்ட் ஃபுடான இந்த குளுக்கோஸ், ஃபைனல் ஃபுடான கார்போஹைட்ரேட் குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, பிளான்ட்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமால நடக்கக்கூடிய சைக்கிள் தான் இந்த கெல்வின் பென்சன் சைக்கிள். இதை ரிடக்டிவ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியாக்ஷன்ல ருபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் யூஸ் ஆகிறதுனால ரிடக்டிவ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சைக்கிள் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ்ல நாம பார்க்க முடியும். இந்த ரியாக்ஷன்ஸ்ல நிறைய என்சைம்ஸ் யூஸ் ஆகப்படுது. ஸோ என்சைம் மீடியேட்டட் ஸ்டேஜ் இங்க பார்க்க முடியுது இந்த டைப் ஆஃப் போட்டோசிந்தசிஸ்ல. ஸோ இங்க என்ன ஆகுது, இன்ஆர்கானிக் கார்பன் ஆர்கானிக் எனர்ஜியா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. கெல்வின் சைக்கிள் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம், அதாவது டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதனால அப்படின்னா, ஸோ இது லைட்டை டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னாலுமே, பட் இன்டைரக்டா லைட் ரியாக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸான ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச்சை யூஸ் பண்ணிக்கிறது. அதே டைம்ல டே டைம்லயே தான் அலாங் சைடு லைட் ரியாக்ஷன் நடக்கும்போது இது இன்னொரு புறமும் இந்த கெல்வின் சைக்கிள் நடக்கும். பட் லைட் டைரக்டா லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோட்டான்ஸை யூஸ் பண்றது இல்லை. இப்போ கெல்வின் சைக்கிள்ல இருக்கக்கூடிய 3 முக்கிய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கார்பன் ஃபிக்சேஷன். ஸோ கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்னும் போது ஸோ RUBP ருபுலோஸ் பை பாஸ்பேட் 3 மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ருபிஸ்கோ என்சைம் மூலியமா இங்க 3 மாலிக்யூல் ஆஃப் பாஸ்போகிளிசரால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அடுத்த ஸ்டேஜான ரிடக்ஷன் ஆஃப் 3PGA. ஸோ இந்த 3PGA ரிடக்ஷன் இது 2 ரியாக்ஷன் மூலயமா நடக்குது. ஸோ ஒன்னுல ஏடிபி யூஸ் ஆகுது, இன்னொரு ரியாக்ஷன்ல NADPH எனர்ஜி யூஸ் ஆகுது. இந்த செகண்ட் ஸ்டேஜ் மூலயமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட். ஸோ இந்த GA3P 2 விதமா பிரியுது. அதாவது 5 மாலிக்யூல் வந்து ரீஜெனரேஷன் ஆஃப் RUBPக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாலிக்யூல் இந்த குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்கும் ஃபுடான குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP 10 ரியாக்ஷன் மூலமா நடைபெறுது. இந்த ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP அதாவது ஏடிபியை யூஸ் பண்ணி இது திரும்பவும் RUBP-ஆ ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த RUBP வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இந்த சைக்கிளுக்கு தேவையா இருக்கு. இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகணும் அப்படின்னாக்க. இப்போ இந்த ரியாக்ஷன்ல நம்ம பார்த்தோம், இங்க ஒரு டைம் கார்பன் டை ஆக்சைடு வந்தது, அதுக்கு 3 ATP 2 NADPH யூஸ் ஆகப்படுது அப்படின்னு. ஸோ இப்போ டீடைல்டு ரியாக்ஷன்ல பார்க்கும்போது ஒரு டர்ன் கெல்வின் சைக்கிளுக்கு 3 ATP 2 NADPH யூஸ் ஆகப்படுது. ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் உருவாகணும் அப்படின்னா 6 டர்ன் ஆஃப் கெல்வின் சைக்கிள் இங்க நடக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ எவ்வளோ ATP NADPH எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 18 ATP-யும் 12 NADPH-ம் இங்க யூஸ் ஆகப்படுது இந்த கெல்வின் சைக்கிள்ல. ஸோ இன் டீடைல் இந்த சைக்கிளை நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரோமால நடக்கக்கூடிய கெல்வின் பென்சல் சைக்கிள் நம்ம இப்பதான் பார்த்தோம், 3 ஸ்டேஜஸா நடக்குது. ஒன்று கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், அடுத்தது ரீஜெனரேஷன். ஸ்டார்டிங் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம ருபிலோஸ் பைபாஸ்பேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ருபிலோஸ் பைபாஸ்பேட் அதாவது 6 மாலிக்யூல், இப்போ 6 மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டா வித் ஹெல்ப் ஆஃப் ருபிஸ்கோ என்சைம் நம்மளுக்கு ஒரு 6 மாலிக்யூல் ஆஃப் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த 6 மாலிக்யூல் ஆஃப் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபர்தர் 6 H2O ஓட சேர்ந்து 3 பாஸ்போகிளிசரேட்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ இது 12 மாலிக்யூல் காம்பவுண்டா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இங்கே ஏடிபியோட உதவினால வித் ஹெல்ப் ஆஃப் பாஸ்போகிளிசரோகைனேஸ் இது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 1,3 டைபாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுது. இதுவும் 12 மாலிக்யூல் கொண்டது தான். இப்போ திரும்பவும் NADPH-ஐ யூஸ் பண்ணி இந்த ஃபர்தர் இந்த 2 ஸ்டெப் ரிடக்ஷன்ல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம், 3 பாஸ்போகிளிசரால்டிஹைட் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் டீஹைட்ரோஜினேஸ். இப்போ இங்க கிடைக்கக்கூடிய 3 பாஸ்போகிளிசரால்டிஹைடு தான் இப்போ 12 மாலிக்யூல் கிடைக்குது. இந்த 12 மாலிக்யூல் இல்ல 10 மாலிக்யூல் ஃபர்தர் சைக்கிளுக்கும்
இந்த 2 மாலிக்யூல் ஃபர்தர் குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கும் வந்து பிரியப்படுது. இப்போ இந்த 2 மாலிக்யூல் ஃபர்தர் டிஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகவும் அதுக்கு அடுத்தது ஃப்ரக்டோஸ் 1,6 டைபாஸ்பேட் ஆகவும் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஆல்டோலேஸ் மூலியமா ஏடிபியை யூஸ் பண்ணி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஆகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஐசோமரேஸ் என்சைம் இங்கே குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைக்குது. ஏடிபியை எனர்ஜியா யூஸ் பண்ணி இங்கே குளுக்கோஸ் மாலிக்யூல் ஃபைனலாக இங்கே ஃபுட்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இன்னொரு புறம் இருக்கக்கூடிய இந்த 10 மாலிக்யூல் 3 பாஸ்போகிளிசரால்டிஹைட் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா புறம் டைரக்டாவே இங்க ரைபோஸ் 5 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் டிரான்ஸ்கீட்டோலேஸ். 3 பாஸ்போகிளிசரால்டிஹைட் ஆர் கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபர்தர் இந்த ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட் டைரக்டா ரிபோஸ் 5 பாஸ்பேட்டாகவும் கன்வெர்ட் ஆகப்படும், எரித்ரோஸ் 4 பாஸ்பேட்டாகவும் கன்வெர்ட் ஆகப்படும் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் எபிமரேஸ். ஸோ இந்த எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் ஃபர்தர் செடோஹெப்டுலோஸ் 7 பாஸ்பேட் ஆகவும் ஃபைனலாக திரும்பவும் ரைபோஸ் 5 பாஸ்பேட் ஆகவும் இந்த 3 ரியாக்ஷன் மூலயமா கிடைச்சிருது. இந்த ரைபோஸ் 5 பாஸ்பேட் ஃபர்தர் ஐசோமரேஸ் என்சைம் மூலயமா ருபுலோஸ் மோனோபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. இதனுடைய ஃபைனல் ரீஜெனரேஷன் அப்போ நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஏடிபி யூஸ் ஆகப்படுது. அதே போல என்சைம் பாஸ்போ ருபுலோ கைனேஸ் யூஸ் ஆகப்பட்டு இங்க ருபுலோஸ் பை பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகப்படுது. இது ஃபர்தர் சைக்கிளுக்கு திரும்ப ரெடி ஆயிடுது. இப்படிதான் இந்த கெல்வின் சைக்கிள் 3 ஸ்டேஜஸ் வழியா இந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமால நடக்குது.